ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 21 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானால் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே, அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, அவர் சொன்னபடியே என்ன பண்ணாராம்? கடாட்சமானார். அப்படின்னா செய்தருளினார். கடாட்சமானார் அப்படின்னா காட்சியானார். கர்த்தர் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். இதுதான் இன்னைக்கு நம்ம வொர்ஷிப் பண்ணும்போது பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் தான் சொல்றாரு, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது மாதிரியே நடக்கும். அதுல எந்த தடை வந்தாலும் அவர் பார்த்துக்குவார். டாக்டருக்கு என்ன சொன்னாலும் அவர் பார்த்துக்குவார். மனுஷங்க என்ன சொன்னாலும் அவர் பார்த்துக்குவார். சொல்லுங்க, அவர் பார்த்துக்கொள்வார். யெகோவா ஈரே பர்வதத்தில் எல்லாம் அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானா. சாராள் எந்த இதுவும் பண்ணலை, இதுக்காக முயற்சி பண்ணி ஏதாவது பண்ணி எதுவும் பண்ணல. டாக்டர்கிட்ட போயிட்டு அதை பண்ணி இது பண்ணல. அவள் பாட்டு சொன்ன வார்த்தையை நம்பினா, அவ்வளோதான். கர்த்தருக்கு சொன்ன மாதிரி செஞ்சா. கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளி. நான் சொல்கிறேன், உங்களுக்கு உரைத்தபடியே உங்களுக்கு செய்தருளுவார். சொல்லுங்க, உங்கள் பேரை வச்சு சொல்லுங்க. கர்த்தர் உரைத்தபடியே எல்லாரும் செய்தருளுவார். சொல்லுங்க, உங்கள் பேரை வச்சு சொல்லுங்க. கர்த்தர் உரைத்தபடியே எனக்கு செய்தருள்வார். உங்கள் பேரை வச்சு சொல்லுங்க, கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. ஆனால் எந்த டவுட்டும் வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். போன வாரம் தான் சபைக்கு வரலன்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னேன். இந்த வாரம் பார்த்தா சபையில் காணும். இது மேலே நான் கூப்பிட்டு வச்சு தனித்தனியாக தான் பேசணும் கூட. ஓகே, கீழ்ப்படுகிறவர்களும் பாக்கியவங்க நான் சொல்லுவேன். கீழ்ப்படியாதவர்களுக்கு கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவ்வளோதான். நம்ம அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிறது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் இங்கே ஒரு ஊழியக்காரரை வைத்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய வாயில் வரக்கூடிய பிரசங்கத்தை தான் நீங்கள் கேட்டு ஆஸ்வதிக்கப்படுகிறீர்கள். இங்கே ஒரு விஷயத்தை சீரியஸாக சொல்லணும்னா அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கு மரியாதை கொடுத்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாத பொழுது நம்ம ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? நமக்கு நல்லது நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும், எல்லாமே நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் தேவன் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியமானது. ஊழியர்கள் சொல்றாரு, வீட்டில் ஜெபம் பண்ணுறோம் பாஸ்டர், நாங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணோம் ஒருத்தர் சொன்னார். ஓகே, வீட்டில் ஜெபம் பண்ணால் அவர் அங்கே வருவார், அவர் உங்கள் வீட்டுக்கு வருவார். ஞாயிறு ஆராதனைக்கு நீ அவர் வீட்டுக்கு வர சொல்லுங்க. நீ அவர் வீட்டுக்கு நீ வர. அவர் வீட்டில் எல்லாமே இருக்குது, உங்கள் வீட்டில் அவர் கொடுக்குறது என்ன இருக்குது? அவருக்கு தான் அங்கே வந்தாலும் கேட்பீங்க. அதுக்கு அவர் வீட்டுக்கு வரணும். என்ன வேணும்னாலும் அப்பாவுடைய சமூகத்துக்கு வரணும், அப்பாவுடைய வீட்டுக்கு வரணும். நான் வீட்டிலே ஜெபிக்கிறேன் சிலர் சொல்லுவோம். வீட்டில் நான் பாடுறேன் பாஸ்டர், நான் வீட்டில் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் பாஸ்டர். ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஒத்தையாக உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஒத்த குரங்கு மாதிரி. ஒன்றுமே கிடையாது. சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியங்க. அப்படி ஆண்டவர் ஒரு சபையை வேண்டான்னு சொல்லியிருந்தால் அவங்கவுங்க தனித்தனியாக ரசிக்கப்பட்டு தனி தெளிச்சு விட்டு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. சபை ஐக்கியம் இருந்ததுனால தான் ஒழுங்கு இருந்துச்சு, ஒழுங்கு இருந்ததுனால தான் பயபக்தி இருந்துச்சு, பயபக்தி இருந்துச்சுன்னா பக்தி விருத்தி வந்துச்சு. இன்றைக்கி சபைகள்லாம் வளர்ந்து பெருகிறதுக்கு முக்கியமான காரணம் சபை. சபையில் தான் ஊழியங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. ஊழியக்காரர்கள் எழுப்பினார்கள், உதவி ஊழியர்கள் எழுப்பினார்கள், மிஷினரிகள் எழுப்பினார்கள். இப்படி சபைக்குள்ளே இருந்து தான் உலகமெங்கும் புறப்பட்டு மக்கள் புறப்பட்டு சென்று ஊழியங்களை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த சபைன்னு ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு இந்த லெவலில் இயேசுடைய நாமம் இந்த அளவுக்கு உலகம் முழுவதும் போய் இருக்காது. நான் சொல்கிறேன், இது அசட்டையாக நினைக்காதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். இதை விட எந்த முக்கியமாக தான் ஒன்றும் வேணாம், ஒரு ஆணியும் கொடுங்க வேண்டாம். சொல்லுறீங்களா? தேவனை எவ்வளவு மதிக்கிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு கனமும் மகிமையும் உங்களை தேடி வருதான் நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது உடனே பார்க்கணும்னு நினைக்கிறேன் சில பேர். இன்ஸ்டண்ட்டாக அதான் வேணும். இன்ஸ்டண்ட்டாக அது இன்னைக்கு விற்கிற மீன் இன்ஸ்டண்ட்டாக அந்த குழம்புலாம் விற்கிறாங்க பாரு, குழம்பு கூட விற்கிறாங்க. இப்போ மாவு வந்துச்சு, இந்த இன்ஸ்டண்ட்டாக ஃபாஸ்ட் ஃபுட்டு டக்குன்னு போட்டு டக்குன்னு ஏதோ இன்ஸ்டண்ட்டாக வந்துச்சு. அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம்? இன்ஸ்டண்ட்டாக இப்போ நடந்து தான் நம்புகிறேன், இப்போ நடந்து தான் சர்ச்சுக்கு வரேன், இப்போ நடந்து தான் நான் இதை பண்ணுறேன். அவர் இன்ஸ்டண்ட்டாக பண்ண மாட்டார். சில விஷயங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுவார். உன் விசுவாசத்தை கண்டிப்பாக சோதிப்பார். நீ வந்தால் ஒழுங்காக உட்காருவியா சர்ச்சில் ஒழுங்கு? அதனால தான் நடக்கிறது கிடையாது. நான் ஜெபம் பண்ணியும் எனக்கு வரதில்லை. ஒரு வசனம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. ஆனால் அந்த வசனத்தை பேசலாமா வேணாம்னு யோசித்தேன்.
டக்குன்னு சொல்றாரு. யாக்கோபு எடுங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம். இதை போயிட்டு வராதவங்கலாம் கொஞ்சம் சொல்லுங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். போதும் இல்லை. அதுக்கு முன்னாடி அவசரம், நீங்கள் உச்சித்தம் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமைகளாக இருந்து அடையாமல் போகிறீர்கள், நீங்கள் சண்டை யுத்தமும் பண்ணி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. புரிஞ்சுக்கோங்க, சில விஷயங்கள் நாம் ஏன் ஜெபம் பண்ணால் கிடைக்கிறது இல்லை அப்படின்றத நம்முடைய பயபக்தி இருக்கணும். அவர் கிருபையாக இருக்கிறார் என்பது உண்மைதான். கிருபைனா என்னது? இலவசமாய் கொடுக்கிறார். அவர் அன்பாக இருக்கிறார், எப்பவுமே அன்பாக இருக்கிறாரு. ஒரு தகப்பன் நல்ல அன்பாக இருக்கிறார்ன்றதுக்காக அந்த பிள்ளை அந்த தகப்பனை ஏமாத்தினா எப்படி இருக்கும் முயற்சி பாருங்க. அப்பா நல்ல அன்பாக இருக்கிறாரு, அன்பாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அடங்காத பிள்ளையா போயிடுச்சுன்னா நாளைக்கு எங்கேயாவது போய் இது பாருங்க. சில வீட்டில் ரொம்ப அந்த அன்பு ரொம்ப ஓவரா எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருது, எது கேட்டாலும் பண்ணிட்டா அவன் என்ன பண்ணுறான்னா அந்த அன்பை புரிஞ்சிக்க மாட்டேறாங்க. அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு அப்பா இவ்வளோ அன்பாக இருக்காரு நம்ம மேலே, அதனால நம்ம நல்ல அன்பாக இருக்கணும்னு நினைக்காம அந்த அன்பை தவறாக யூஸ் பண்ணி தவறான கெட்ட பழக்கம், போதை வஸ்துக்கள், அது இதுன்னு போயிட்டு கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையே சீர்கெட்டு, வாழ்க்கையே கடைசியாக பார்த்தா ஒரு வாழ்க்கையை திரும்பி பார்த்தா இல்லை, அப்படி ஆயிடுது வாழ்க்கையில். சில பேருடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன், கல்யாணமே ஆகாமல் இருக்காங்க சில பேர். ஏன்னா இந்த குடி, இந்த தவறான பழக்கத்தில் பாருங்கள் வாழ்க்கை எப்படின்னு நம்ம பெற்றுக்கு பாருங்கள். அதுபோல் தேவனுடைய அன்பை நம்ம மிஸ்யூஸ் பண்ணோம்னா அது அப்பாவை பாதிக்காது, நம்மளை ரொம்ப பாதிக்கும். கெட்ட குமாரன், அந்த கெட்ட குமாரன் கதையில் அதுதான். அப்பா நல்ல அன்பா, நல்ல அப்பா, அன்பான அப்பா. ஆனால் இவன் கொழுப்படுத்து போயிட்டு எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்க, நான் தனியாக போய் இதாக பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்ல அன்பான அப்பாவை விட்டுட்டு தனியாக பிரிஞ்சு போயிட்டு எல்லா ஆஸ்திகளையும் செலவு பண்ணி என்னென்ன பாவம் செய்ய முடியுமோ எல்லா பாவத்தையும் செஞ்சு சொத்தெல்லாம் வித்துட்டு கடைசியாக பண்ணி சாப்பிட்ற தவிடு. பண்ணிங்க சாப்பிட்டுருக்கு, அது குறுக்கில் போய் இவன் போய் சாப்பிட போகிறான். பண்ணிங்க முறைச்சி பார்க்குது, எங்கடா வர பிளடி போடா, எங்கள் சாப்பாடை நீ தொட வர, எங்களுக்கே பார்த்தாது போ அப்படிதாங்க சுச்சுவேஷன். அவங்க கூட போய் போட்டி போட்டு அதை சாப்பிட பார்க்குறான். அதை கூட யாரும் என்ன பண்ணல, தூரமாக பார்க்குறோம். டேய் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோதான் அவனுக்கு போ. அதை கூட யாரும் கொடுக்கல அவனுக்கு. என்ன நிலைமை பார்த்தீங்களா? சபை அப்பா வீடு. சொல்லுங்க, இந்த அப்பா வீட்டுக்கு நீ வராமல் எங்கே சுத்தினாலும் சுற்றி கடைசியில் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி தான் நான் சொல்லோட வாயில் பண்ணி சாப்பிட்ற தவிட கூட ஒருத்தன் கொடுக்கலையா. அந்த அளவுக்கு ஏழ்மை தரித்திரம் வாழ்க்கையில் கடைசியாக அப்பா வீட்டுக்கு மனம் திரும்பி வரான். மனம் திரும்பி வந்த பிறகு அப்பாவுடைய பாசம் மாறல, அப்பா அப்படியே தான் நிற்கிறாரு. எப்படி போனியோ அப்படியே வா. அவன் சொல்லுவான், அவன் எப்படா வந்திருக்கேன், நான் எப்படி போனனும் அப்படியே வந்திருக்கேன். அப்பா இல்லையாடாப்பா, நீ போன மாதிரி வரலையே, போகும்போது பயங்கரமாக போனிய, அப்படியே போகும்போது எப்படி போனான், நல்லா மூட்டை முடிச்சு கட்டின்னு பணப்பையை தூக்கி அக்கௌண்ட் இது பண்ணி, இந்த காலத்தில் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். எதனா போட்டு கையில் எடுத்து போனால் அந்த காலத்தில் ரிஸ்க்கு எடுத்து போட்டு சும்மா வந்தவா ஜமீன்தார் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு ராஜா மாதிரி போனார். வரும்போது கீஞ்சி போன ட்ரெஸ்ஸு, அழுக்கு மூட்டை, அதில் ரோட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி போட்டுன்னு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுன்னு தலைமொழியெல்லாம் தாடிலாம் வளர்ந்து பிச்சைக்காரனும் கேடு கெட்ட பிச்சைக்காரனா, மேலே ஒரே ஸ்மெல்லு, நாத்தம் தாங்க முடியல, எப்படிப்பட்ட ஸ்மெல்லு. நான் சொல்கிறேன், சபைக்கு இப்போ வரைக்கும் பாருங்கள், இப்போ நீங்கள் வர்றது ராஜாக்கள் ராணிகள் மாதிரி இருக்கீங்க. என்னைக்கு கடவுளை விட்டு சபையை வராமல் போகிறீங்களோ, நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு நீங்களே கொண்டு போயிடுவீங்க. கற்றுக் கொண்டு போக மாட்டேன். சபையை மட்டும் என்றைக்குமே அசட்டையாக நினைக்காதீங்க, அது ரொம்ப முக்கியமானது. உங்கள் இதயத்தில் எப்போவுமே சபையை குறித்து உயர்வாக நினைங்க. அப்பாவுடைய வீடு, அப்பாவுடைய சமூகம் இது, அங்கே போகணும், அந்த இடத்துல போனால் தான் எனக்கு ஆசீர்வாதம், அங்கே போனால் தான் என் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும், எனக்கு எனக்கான தேவை, எனக்கான வார்த்தைகள் வரும் அப்படின்னு ஒரு திருப்தி ஆகணும். தேவனுடைய வசனத்தில் திருப்தி ஆகணும். கொழுப்பையும் நிலத்தையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாக இருக்குதுன்னு தாவீது சொல்கிறான். அதை சாப்பிட்டு அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தா, அவருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா அப்படி ஒரு ஃபுல்லாக வரேன் நான் அப்படின்றான் தாவீது. அந்த மாதிரி நீங்கள் இங்கே போகும்போது ஒரு ஃபுல்லாக போகணும், சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு சபையை சின்ன குழந்தைங்க அதெல்லாம் இதெல்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு, ஸ்கூலுக்கு ஜுரம் அடிக்குது, எங்கள் தாத்தா பாட்டி செத்துட்டாங்க இப்படின்னு சாக்கு சொல்லிக்கிட்டு இந்த நம்ம சின்ன வயசில் லீவ் போடுவோம் பாருங்க,
ஸ்கூலில் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டு, இந்த சபைக்கு லீவு போடுறவங்களாம் அந்த மாதிரி தான் இப்போ இருக்கீங்க, இன்னும் குழந்தையாக தான் இருக்கீங்க, இன்னும் வளர்ச்சியே இல்லை வாழ்க்கையில். ஸோ இதுக்கு மேலே நான் அதை பற்றி பேச விரும்பல. வருத்தமாக இருக்குது. போன வாரம் இவ்வளோ சொல்லியும் ஒரு சிலர் நீங்கள் சபைக்கு வராமல் இருக்கிறது ஆச்சரியமாகவும் இருக்கிறது எனக்கு. சரி, ஓகே, கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையான வேலைக்காய் நன்றியப்பா. இந்த கிருபை, இந்த இரக்கம் எங்களை தாங்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவதாக. உடைய வசனங்கள் வெளிப்படட்டும். என்னுடைய மாம்சத்தின் சிந்தனை யோசனைகள் எல்லாம் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஆவியானவர் பேசும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, தேவனுடைய சுதந்திரம் என்ன என்று சொல்லி சுதந்திரத்தை குறித்து பேச போகிறேன். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களோடு இடைபெறுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு என்னென்ன சுதந்திரம் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16 வாசியங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியினை கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அல்லேலூயா. நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில் சொல்லுகிறார். சுதந்திரவாளி என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சுதந்திரவாளி அப்படி என்றால் என்ன சொல்லுங்க. அந்த தகப்பனுடைய சொத்துக்களுக்கும் அவருடைய எல்லாவற்றுக்கும் உரிமை உள்ளவன். இப்போ எங்கள் அப்பாவுடைய சொத்துக்கு நான் சுதந்திரவாளி. எங்கள் அப்பா என்னென்ன நிலம் வச்சுக்கிறார், என்னென்ன சொத்து வச்சுக்கிறாரோ எல்லா சொத்துக்கும் யார் சுதந்திரவாளி? நான் சுதந்திரவாளி. அதுபோல ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நாம் தேவனுக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். தேவனுக்கு எப்படி இருக்கிறோமா? சுதந்திரவாளியாக இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனுக்கு சுதந்திரவாளிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஐயா, சுதந்திரவாளினா என்னையா? பிதா நம்முடைய பிதாவாக மாறி இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிதா அவர் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே, அவருடைய சிலுவை மரணத்தினாலே நம்மையும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்து அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் சுதந்திரம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கூட அப்பா பிதாவேன்ட்டு ஒருத்தரும் கூப்பிடலங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருந்தாங்க. மோசே இருந்தார், எலியா இருந்தார், எலிசா இருந்தார், தாவீது இருந்தார், இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. ஒருத்தர் கூட அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரம், அந்த சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசித்து அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிற நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, இதுதான் கிறிஸ்துவுக்குள் நமக்கு வந்திருக்கிற பிதாவின் சுதந்திரம். கையை தட்டுங்க இந்த வார்த்தைக்கு. அல்லேலூயா. ஏசப்பான்னு கூப்பிடுறீங்க, அப்பான்னு கூப்பிடுறீங்க. பழைய ஏற்பாட்டில் அப்படி ஆண்டவரே, தேவனே இப்படிதான் கூப்பிடுவாங்க. அதான் எனக்கு இப்போ புரியுதா? உங்க டிஸ்டன்ஸ் புரியுதா? டிஃப்ரெண்ட் புரியுதா? அப்பான்னு கூப்பிட்டா என்ன உரிமைகள் எல்லாம் உண்டு, தெய்வமே கூப்பிட்டா என்ன உரிமைகள்லாம் உண்டு. தெய்வம், தேவன், கர்த்தர், ஆண்டவர், இப்படின்னா உறவு என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கு. அவர் எங்கேயோ தூரமா இருக்கிற மாதிரியும் நாம எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அப்பான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கு உறவு? ரொம்ப கிட்ட இருக்கிறார். சொல்லுங்க. அப்பான்னு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இருந்தா அவரை தான் அப்பான்னு கூப்பிடுவோம். அப்படிதானே? உங்க அப்பா வெளியில இருப்பாரு, வீட்டுக்குள்ள இருப்பாரு, வீட்டுக்குள்ள இருக்கிற அப்பான்னு கூப்பிடுவோம். அப்படின்னா எப்போ கூப்பிட்டாலும் இப்ப ரெடியா இருக்கிறாரு நம்முடைய அப்பா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவரேன்னு வானத்தை போக்கி ஜெபம் பண்ணுவோம். இப்ப அப்பான்னு கூப்பிட்டா போதும். உங்க ரூமுக்குள்ள, உங்க அறைக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள நீங்கள் கூப்பிட்ட உடனே வரத்தக்கதாக அப்படிப்பட்ட சுதந்திரத்தை தேவன் நமக்கு
யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அடுத்த வார்த்தை, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். பார்த்தீங்களா, அவர்கள் ரத்தத்தினாலாவது பிறந்தவங்க கிடையாது, மாம்ச சித்தத்தினால் பிறந்தவங்க கிடையாது, புருஷனுடைய சித்தத்தினால் பிறந்தவங்க இல்லை. யாரால பிறந்தவங்க? தேவனாலே. இப்ப நீங்க யாரால பிறந்திருக்கீங்க சொல்லுங்க? நான் சொல்றேன், புரிஞ்சுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதனால சொல்றேன். நீங்க உங்கள் தாய் தகப்பன் வழியாக வந்தீர்கள், தாய் தகப்பன் வழியாக பிறந்தீர்கள், காலகாலமா வந்தாங்க. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அங்கே ஒரு இடைமறித்து வழி மறித்து நம்முடைய சந்ததியில வந்து காலகாலமாய் ஓடின நம்முடைய தாய் தகப்பனுடைய ரத்தத்துக்கு பதிலாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால் கிறிஸ்துவின் ரத்தத்திலே நாம் பிறக்கப்பட்டு புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நாம வந்து இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாய் பிறந்திருக்கிறோம். சொல்லுங்க, இயேசு. அதனால தேவனுக்குள்ள பிறந்திருக்கிறோம். அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டா ஒரு அப்பா கிட்ட என்னென்னலாம் உரிமைகளா கேட்க முடியுமோ அது எல்லாம் கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு உண்டு. நீங்கள் உரிமையோடு பிதாவிடத்துல சேரலாம், உரிமையோடு கேளுங்கள் என்று நான் இந்த காலைகளில் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆமென். ஏதோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவர் தூரமா இருக்க, நான் ஒரு புழு, நான் ஒரு மண்ணு, நான் ஒரு பூச்சி, இப்படி நீங்க ஜெபமே பண்ணக்கூடாதுங்க. இதனால தாங்க ஜெபமே கேட்கப்படுது. அவர் சொல்றாரு, என்ன நான் தகப்பன்னு சொல்றேன்பா, நீ புழு என்று சொல்ற. புலிக்கு பிறந்தது என்னது சொல்லலைங்க? பூனையா? சிங்கத்துக்கு பிறந்தது? அப்போ தெய்வத்துக்கு பிறந்தது அதான். நீங்களும் குட்டி இயேசுவா இருக்கிறீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. நான் பிதாவுக்கு பிறந்திருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு பிறந்திருக்கிறேன்னு சொன்னால் அவர் எப்படி பூமியில அற்புதங்களை செய்து வாழ்ந்தாரோ அதே போல வாழும்படியாகத்தான் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். சொல்றது புரியுதா இல்லையா? அது கொஞ்சம் பயமா இருக்க மாதிரி, என்னங்க இயேசு சொல்லிட்டீங்க, ஆதிகிறிஸ்து ஆகிட போதுங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் பிதாவுக்கு பிறந்தபடியால் நீங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளானால் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள். சொல்லுங்க, அண்ணன்டா. இயேசு யாரு? தம்பிங்க, தங்கச்சிங்க. அவர் தான் பெரிய அண்ணன், மூத்த அண்ணன். இப்ப அடுத்து வருவேன், இயேசு கிறிஸ்துவுடன் நமக்கு என்ன சுதந்திரம் இருக்குன்னு அடுத்து வரும். முதல்ல பிதாவை பத்தி விலைக்கு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியும். பாத்தீங்களா? ஏன்னா நம்ம சம்டைம்ல ஜெபிக்கும் பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஜெபம் என்ன கேட்கப்பட போகுது, நாமெல்லாம் யாரு, இன்னமும் நமக்குள்ள ஏதோ நம்ம தூரமா இருக்கிற மாதிரியும் கடவுள் வானத்துக்கு மேல 4 வானத்துக்கு தள்ளி உட்காந்துருக்க மாதிரியும், ஆண்டவரே எனக்கு செவிகணும் ஆண்டவரே. நான் கிண்டல் பண்ணல. அவர் சொல்லுவாரு, ஏன்பா கத்துற, நான் எப்பவும் பக்கத்துல வந்துட்டேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சமீபமானீர்கள் அப்படின்னா நான் உன் பக்கத்துல வந்துட்டேன், உன் தோல் மேல கையை போட்டுட்டு உன் கூட வந்துட்டு இருக்கேன், உன் பக்கத்துலயே இருக்கேன். நீ இதோ அப்பான்னு கூப்பிட்டா வந்துடுவேன். உங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவீங்க? அப்பா அப்படி கூப்பிடுவீங்களா? என்னடா ஆச்சு, நல்லா தானே இருந்த, அப்பா வாங்கப்பா பா அப்படி கூப்பிடுவீங்க, இல்லைதானே கூப்பிடுவீங்க? போதும். சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? உங்கள் அறையிலே இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். இன்னொன்னு சொல்லணுமா, நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எனவே பிதா வெளியில இல்ல, உனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, பிதா வெளியில இல்ல, உனக்குள்ளதான். தெய்வம் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறது மகனே. கடவுள் வெளியில வாசம் பண்ணதுன்னா அந்த காலம் பழைய ஏற்பாட்டுல ஃபுல்லா கடவுள் வெளியில வாசம் பண்ணாரு. ஒரு சில நபர்களோடு உள்ள ஆவியானவரை வந்து இறங்கி போனாரு. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுல அவர் நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், நமக்குள்ளே தேவன் வசிக்கிறார். ஒண்ணு சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை கண்டுபிடிங்க, அவர் தான் பிதாவாகிய தேவன். ஆமாங்க, உண்மையா சொல்றேன். ஒருத்தர் சொல்றாருங்க, வானத்தை பார்த்து கூட ஜோம் பண்ணாதீங்க இப்போதைக்கு அப்படின்றாரு. ஏன்னா கடவுள் சொல்றாரு, நான் உனக்குள்ள இருக்கேன்னு சொல்றாரு. வானத்தை பார்த்தா அப்படி என்ன அர்த்தம்? அப்போ உனக்குள்ள இல்ல, நீ அங்க பாக்குற. எனக்குள்ள அப்படின்னா என்ன தெய்வமா பார்க்கறது, ஆனா எனக்குள்ள இருக்கிற வசிக்கிறவரே, எனக்குள்ள இப்படியே நீங்க உனக்குள்ள இருக்கிறாருன்னு நீங்க ஃபீல் பண்ணி பாருங்களேன்.
அப்படியே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வையும் அந்த ஃபீலிங்கையும் அவர் சத்தத்தையும் அது எல்லாமே அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்பதான் முடியும். நீங்க எப்ப மேலேயே பாக்குறீங்களோ நீங்க அதை அனுபவிக்க முடியாது. பாருங்களேன், அவர் தூரமா இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். பவுல் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்து யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டோமோ, யாரெல்லாம் அவர் ரத்தத்தினால் உட்பட்டு இயேசு விசுவாசித்து விட்டோமோ, அவர்களுக்கு உள்ளே தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். குமாரனின் ஆவி அவர்களுக்குள்ளாக தங்கி இருக்கிறார். கலாத்தியர் 4:6 வாசிங்க. சூப்பரான வார்த்தை, அப்படியே பிடிச்சிக்கோங்க பார்க்கலாம். கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக. யாரா இருக்கிறபடினா நீங்கள் புத்திரராய் இப்போவாது புரிஞ்சுக்கலாம். நீங்கள் யாரு? புத்திரர். புத்திரன்னா என்னது? பிள்ளைகள். புத்திரரா இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். உன் இருதயத்துக்குள்ளாக குமாரனின் ஆவி இருக்கிறது. சொல்லுங்க, என்ன இருக்குது? இது புரியுதா இல்லையா? இந்த வசனம் புரியுதா இல்லையா? நீங்கள் புத்திரரா இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியே. இயேசு எப்படி என்ன அப்பான்னு கூப்பிடுறாரோ, பிதாவே என்று கூப்பிட்டாரோ, அதே ஆவியை உங்கள் இருதயங்களிலே நான் அனுப்பி இருக்கிறேன். கையை தட்டுங்களா, அந்த வார்த்தை புரியுதா இல்லையா? அதனாலதான் சொல்றேன், நீங்கள் பிதாவுக்கு பிறந்தவர்கள் என்றால் நீங்கள் இந்த பூமியிலே தேவனுடைய ஆலயமாக, அவருடைய பிரதிநிதிகளாக, அவருடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறீர்கள். அப்படின்னா அவர் இந்த பூமியில இருந்து என்னென்னலாம் செய்தாரோ அதையெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களை குட்டி இயேசுக்களாக, இயேசுடைய ஜெராக்ஸாக, இயேசுவை போலவே நீங்கள் வாழக்கூடிய இந்த சரீரம் மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு தடை. சொல்றேன் பாருங்க, இந்த மாம்ச சரீரம் மட்டும்தான் நமக்கு தடை. அதர்வைஸ் நாம கிறிஸ்துவை போலத்தான் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதை விசுவாசிங்க. வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்குதுன்னு பாருங்க. அதாவது நான் இயேசு கிறிஸ்து சொல்லி அப்படி சொல்றதில்ல, எனக்குள்ள இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு வாழ்ற. அப்பா பிதாவே புத்திர சுவிகார ஆவி எனக்குள்ள அனுப்பிட்டாரு. அது எந்த விதமான மாற்றங்களுமே இல்லை. எத்தனை வசனங்கள் திரும்ப கொடுத்தாரு இந்த மெசேஜுக்கு மட்டும். இந்த வாரம் முடிக்க முடியாது. இது அநேகமாக 2 வாரம் போகும்னு நினைக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அதாவது ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்துக்கு நாம் சுதந்திரவாளிகளாய் மாறி இருக்கிறோம் என்று சொல்ல வருகிறேன். அல்லேலூயா. ஓகே, எபேசியர் 1:6 வாசிங்க. 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்தார். சுவிகார புத்திரன் அப்படின்னா என்னது? சுவிகாரம், அது புத்திர சுவிகாரம். இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது, ஒரு ராஜா இருக்கிறாருன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது தன்னுடைய பிள்ளை இளவரசனாக அங்கே என்ன பண்ணுவாங்க? மாற்றுவாங்க. அதுபோல புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். நான் முதலாவதாக பிதாவுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு சுதந்திரத்தை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன். பின்பு இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு சுதந்திரத்தை பற்றி பேச போகிறேன். பின்பு ஆபிரகாமுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு சுதந்திரத்தை பற்றி 3 விதமான சுதந்திரங்கள் நமக்கு உண்டு. இதுதான் சத்தியம் சொல்ல வருகிற முக்கியமான உண்மை. இன்று பிதாவுக்கும் நமக்கும் என்ன சுதந்திரம் உண்டு என்பதை குறித்து நான் பேச போகிறேன். சொல்ல போகினால் இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய பேசலாம். பிதாவாகிய தேவனுடைய அன்பினாலே இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசியுங்கள்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அடுத்த வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் இயேசுவை ஆக்கினைக்குள்ளாக இந்த உலகத்தை தீர்க்கும்படி அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படி அவரை அனுப்பினார். பாருங்க, இந்த பூமியை அழிக்கிறதுக்கு இயேசு அனுப்பல, பூமியை மீட்கும்படியாக, மீட்டு தம்மோடு இணைத்துக் கொள்ளும்படியாக, பிதாவாகிய தேவனோடு இணைத்துக் கொள்ளும்படியாக அவர் அனுப்பினார். அதனாலதான் சொல்றேன், பிதா தூரமா இருக்கிறாருன்னு நீங்க நினைக்காதீங்க. பிதாவாகிய தேவன் எங்கேன்னு கேட்காதீங்க. பிலிப்பு கேட்கிறான், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காட்டும், அது மட்டும் போதும் என்று சொல்லுகிறான். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான்னு அவர் சொன்னார். அல்லேலூயா. நான் செய்த கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள், பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். நான் இப்ப சொல்லட்டுமா, எப்படி இயேசுவும் பிதாவும் ஒன்னா இருக்கிறாங்களோ நீங்களும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். உங்களால் புரிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நான் இப்பொழுது சொல்லுகிறேன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த 3 பேருக்கு நடுவிலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை அப்படித்தான் இப்பொழுது ரட்சித்திருக்கிறார். நம்ப முடியலையா? என்னங்க அங்க கொண்டு போய் நீங்க என்ன சேர்க்குறீங்க அப்படின்னு. உண்மையாவே நீங்க நம்புனீங்கன்னா தான் இதுல உங்களுக்கு புரியும் நான் சொல்றது. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் மொத்த பாதுகாப்பு நம்மை சூழ்ந்து இருக்கிறதை நீங்கள் அறிய வேண்டும். நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார்கள் தேவன். 2 குமாரர்கள் ஒரு நபருக்கு இருந்தார்கள். ஒரு குமாரன் ஆதாம். அந்த குமாரன் தவறு செய்து விட்டார், பாவம் செய்து விட்டார், தோட்டத்தில் வைத்தார். இயேசு பரலோகத்தின் குமாரனாக இருந்தார். பூமியிலே ஆதாம் தன்னுடைய குமாரனாக வைத்து அவர் என்ன பண்ணாரு, பேசிக்கொண்டு உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு குமாரன் தவறு செய்தது நிமித்தம் அவன் பிதாவின் அன்பை விட்டு விலகி தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டான். அப்பொழுது என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 2 பேருமே பிதாவுக்கு குமாரர்கள் தான். யோசிச்சு பாருங்க, ஆதாம் தவறவில்லை என்றால் அவனுடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரமா இருந்திருக்கும் சொல்லுங்க? எப்படிப்பட்ட சரீரமா இருந்துச்சு? மகிமையின் சரீரமா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சரீரம் இருந்துச்சு? இப்போ மகிமையின் சரீரம் இருக்கிறது. பரலோகத்திலே குமாரனாக இயேசு இருந்தார், பூலோகத்திலே குமாரனாக ஆதாம் இருந்தார். 2 பேருக்குமே ஈக்குவல் இருந்து அதிகாரம் இருந்துச்சு, பவர் இருந்துச்சு, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள. பரலோகத்தை ஆண்டு கொள்ள இயேசு, பூலோகத்தை ஆண்டு கொள்ள ஆதாம் இருந்தார். அவங்க மொத்தம் 2 பேருமே குமாரர்கள். இந்த 2 குமாரர்கள் ஒரு குமாரன் தவறிவிட்டான், தவறி வெளியில வந்து விட்டான். சொல்லுது புரியுதா? இப்ப நான் என்ன சொல்ல வைக்கணும்னா, நீங்களும் விலையேற பெற்ற குமாரர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நான் சொல்ல வர விரும்புகிறேன். புரிஞ்சுக்கோங்க. நீங்க நான் ஆதாம் மூலம் பிறந்தேன், நான் முன்சாமிக்கு பிறந்தேன், கோவிந்த்சாமிக்கு வந்தேன், எங்க அம்மா பேர் இது அப்படின்னு இன்னமும் சொல்லிட்டு கூடாது. இங்க நீங்கள் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் ஆதியிலிருந்து கொண்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ ஆதாம் தேவகுமாரன். சொல்லுங்க, ஆதாம் யாரால உண்டாக்கப்பட்டான்? தன்னுடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி. இயேசு இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம இன்னொரு குமாரனை உருவாக்கணும் சொல்லிட்டு உருவாக்கி தோட்டத்தில் வச்சு நீ இந்த பூமியை முழுமையா ஆண்டுகொள் என்று சொல்லி அவர் கொண்டு வந்தார். இயேசு எப்படி பிதாவின் குமாரனோ ஆதாமும் பிதாவின் குமாரன் தான். ஆதாம் மூலமாய் வந்த நாமும் பிதாவின் குமாரர்கள் தான். என்ன ஒன்று தவறு செய்து கொஞ்சம் வெளியில போயிட்டோம், அவ்வளவுதான் மேட்ரு. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து திரும்ப தவறு செய்து வெளியில போன ஆதாமின் குமாரர்களை, அதாவது தம்பிக்காக அண்ணன் இறங்கி வந்தார். கையை தட்டுங்க. அல்லேலூயா. சொந்த ரத்தம் எப்படி விடுவாரு சொல்லுங்க? தம்பிக்கு சொல்லுங்க, எப்படி விடுவாரு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு வேறங்க, நான் வேறங்க. நீங்க இப்படி தாழ்வு கொடுக்காம நினைக்க தான் பிசாசு உங்களை இன்னும் கொட்டிக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், வேற மாதிரி ஆயிடுவீங்க. அப்போ ஆதாம் தவறு பண்ணி வெளியில வந்தாச்சு. அப்பொழுது ஆதாமை உருவாக்கின பிதாவாகிய தேவன், என்னுடைய குமாரன் தவறி விட்டான். அந்த கெட்ட குமாரன் கதை பார்த்தீங்கன்னா அதே கதை தான் இது. அதுக்குதான் அந்த கதையை அவர் சொன்னதே மெயினா மேட்ரு. 2 குமாரன் இருந்தாங்க. ஒரு குமாரன் என்ன பண்ணான், என்னை விட்டு வெளியே போயிட்டான். அதுபோல ஆதாம் என்ன பண்ணாரு, அவரை விட்டு வெளியில போயிட்டான். வெளியில போட்ட உடனே அவன் வேறொரு மாம்சத்துக்கு மாறி விட்டான். அதுக்கு முன்பாக மகிமையின் மாம்சத்துல இயேசு கிறிஸ்துவை போலவே அவன் இருந்தான்.
2 குமாரர்களாக பிதாவுக்கு இருந்தார்கள். ஆனால் இவன் எப்பொழுது தவறு செய்து வெளியில போனாலும் வேற ஒரு சரீரத்துக்குள்ளாய் மாறி பாவ சரீரம் அவனை பிடித்து பிதாவோடு குமாரன் என்று சொல்லக்கூடிய அந்த குமாரத்துவத்தை இழந்து விட்டான். அவன் பழத்தை புசிக்கும் பொழுது, அவன் கனியை புசிக்கும் பொழுது இழந்தது மகிமை என்று சொல்லுகிறோம். அது பிதாயே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை இழந்து விட்டான். பரலோக சாயலில் இருந்த தேவனோடு முகமுகமாய் பேசிக்கொண்டு முகமுகமாய் உலாவிக் கொண்டிருந்த அந்த மகிமையான ஒளி அவன் மேல டெய்லி வரும். பரலோகத்தில் இருக்கிறது மாதிரியே பூமியில ஒரு பரலோகத்தை செய்து ஆண்டவர் அவனுக்காய் கொடுத்தார். ஏனால் தன்னுடைய குமாரன் என்பதால் கொடுத்தார். இயேசுக்கு ஈக்குவலா தான் பூமியில வச்சிருந்தார். எல்லாமே சிருஷ்டித்தாரு. விலங்குலாம் கொடுத்து பேர் வச்சுதான் இவன் தான். இவன் அங்கேயே அந்த சர்பத்தை நசுக்கி போட அவனுக்கு அதிகாரம் உண்டு. புரியுதுங்களா? எல்லா பவரும் அத்தாரிட்டி எல்லாமே அவனுக்கு இருந்துச்சு. நான் சொல்றேன், பிதாவுக்கு குமாரனாக இருந்தவர் கொஞ்சம் வெளியில போயிட்டார், சூழ்நிலை நிமித்தம் வெளியில போயிட்டார். இப்போ என்னன்னா, என்னுடைய குமாரன் அவர், நீங்க ஏங்க நம்ம மேல அவ்வளவு பாசம்? பாவியாக நம்ம மேல எதுங்க பிதாவுக்கு அவ்வளவு பாசம்? துரோகிகளாக இப்ப நம்ம மனசுல பாருங்க எவ்வளவு பாவம் பாருங்க, அவ்வளவு சிந்தனைகள்ல பாவம், யோசனைகள்ல பாவம். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா கேவலமான, வெளியில சொல்ல முடியாத வெட்கக்கேடான அந்தரங்கமான கேவலமான பாவங்கள் உலகை சுத்தி கொண்டிருக்குது. இந்த சூழ்நிலை எதுக்காக பிதா நம்ம மீட்கும்படியாக அன்பு காட்டினா தெரியுங்களா? ஏன் தெரியும் சொல்லணுமா? விழுந்து போனது நீங்களும் நானும் இல்லை, அவருடைய குமாரனாகிய ஆதாம் மூலமாய் வந்த சந்ததிகள். எனவே தன்னுடைய குமாரனுக்காக அவர் இறங்கி வருவார். ஆமென், அல்லேலூயா. அதனால நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, நான் மாம்சத்தின்படி ரத்தத்தின்படி இருக்கிறதுனால நான் தேவபுத்திரன் அல்லன்னு நினைக்காதீங்க. நீங்களும் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவை போல வெளியேறப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்கிற அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காலைகளில். மேம், ஒரு வருஷம் சொல்லட்டுமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம். இப்போ வச்சு நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். 2:11 வாசிங்க. எபிரேயர். இந்த வசனத்தை எப்பவும் மறக்க கூடாது. எப்படி எனில், நல்ல எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பக்கம் 299. எப்படி எனில், பரிசுத்தம் செய்கிறவரும். பரிசுத்தம் செய்கிறவர் யார்? அவரு பரிசுத்தம் செய்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அடுத்து பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர் யாரு? நாம். சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. நானு. யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதுக்கு மேல என்ன வார்த்தை வேணும் உங்களுக்கு? பரிசுத்தம் செய்கிறவர் இயேசு, பரிசுத்தம் செய்யப்படுவர் நாம், இருவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிற ஆதாமும் இயேசுவும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரன் என்று சொல்ல, இயேசு அவர்களை இதன் நிமித்தம் சகோதரன் சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை சகோதரர் அறிவித்து சபையினர்களை உம்மை துதித்து பாடுவேன் என்றும். அடுத்து இந்த வசனம் வாங்களேன், 16ஆம் வசனம். அதனால தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அல்லேலூயா. தேவ தூதன் லூசிபர் விழுந்து போயிட்டான். நல்லா கவனிங்க, லூசிபர் விழுந்து போயிட்டான். அங்க வந்து மீட்கும்படியாக ஒரு ரட்சிப்பையோ ஒரு ரத்தத்தையோ இயேசுவையோ யாரையுமே அனுப்பல. ஏன்னா அவன் பிள்ளை கிடையாது, அவன் தூதன். ஆனா ஆதாம் பிள்ளை. அதனாலதான் தான் பிள்ளையை மீட்க இன்னொரு பிள்ளையை அனுப்பினார். கையை தட்டுங்க. அல்லேலூயா. தூதனுக்கு உதவியாக கை கொடுக்கணுங்க. தூதன் விழுந்தும் போது லூசிபர் விழுந்துறானே, பெரிய வர்ஷிப் லீடராச்சே, இவன் நம்மளால பாட்டு பாட முடியாது, மியூசிக் பக்காவ போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. சொல்லுங்க, கண்டுக்கவே இல்லை அதை பத்தி. ஆனா இந்த ஆதாம் விழுந்துட்டான்னு சொல்லிட்டு ஆதாம் சந்ததிக்காக அவன் மூலமாய் வந்த சந்ததியை பிரித்ததுக்கு அவனுக்காக இன்னொரு குமாரனை கொடுத்து நம்ம எல்லாம் மீட்டு. அதனால தான் நாமெல்லாம் வெளியேற பெற்றவர்கள் என்று சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் கொஞ்சமா லைட் அடிக்கணும். நான் எவ்வளவு வெளியேற பெற்றவன், நான் ரொம்ப முக்கியமானவன், பிதாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதனால தாங்க நீங்க எது செஞ்சாலும் செய்யலனாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க மேல ஆசையா இருக்கிறாரு, உங்க மேல ரொம்ப அளவு கிடந்து அன்பா இருக்காரு. எப்படி தெரியுமா இருக்கிறாரு? ஆதாம பாக்குறது போல ஆதாம் திரும்ப வீட்டு கொண்டால் எப்படி பார்ப்பாரு, ஆதாம் எப்படி திரும்ப தோட்டத்துக்குள்ள வந்து அந்த மாதிரி ஒன்னை என்னையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இப்போ அந்த சுதந்திரம் தான் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. பிதாவின் சுதந்திரமாக, பிதாவின் சுதந்திரமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆதாம் இழந்த மகிமை, தோட்டத்துல என்ன அதிகாரத்தோடு இருந்தானோ, தோட்டத்துல என்ன மகிமையோடு இருந்தானோ, தோட்டத்துல எவ்வளவு சொத்துக்கள் ஆஸ்திகளோடு இருந்தானோ, அதே போல மீண்டுமாய் நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் மாற வேண்டும், இந்த பூமியில வாழ வேண்டும்.
சொத்து வேணாம், அது வேணாம், இது வேணாம் சொல்றதுனா இல்லைங்க. உங்களுக்கு இழந்த மகிமை திரும்ப கொடுத்துருக்கிறாருங்க. நான் சொல்றேன், ஆதாம் விழுந்து போன ஆதாமை எடுத்து நிறுத்தி அவனுக்கென்று ஒரு தனி தோட்டத்தை கிட்டத்தட்ட பல ஏக்கர் சொத்தை கொடுத்தாரு ஆண்டவர். சொத்து வேணாம்னா இதுக்கு ஏக்கர் கணக்கில் எடுத்து ஆதாம் கொடுக்குறாரு. நீங்கள் உங்கள் சாட்சியை வெளிப்படுத்த நீங்கள் ஆசீர்வாதமா இருந்துதான் ஆக வேண்டும். சொல்லுங்க, அது உங்கள் மேல் விழுந்த தலை எழுத்து. நீ ஆசீர்வாதமா தான் இருக்கணும்ன்றத தலையெழுத்து. இது தெரியாம சில பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ ஐஸ்வர்யமா இருக்கணுங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நீ பல பேருக்கு கடன் கொடுக்கணும், அள்ளி அள்ளி கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், வாரி இறைக்கணும். அதுதான் உங்க மேல வச்சுக்க சிக்கம். ஏன்னா கடவுளுடைய புள்ளனா அப்படிதான் வாழணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிதாவின் சுதந்திரத்தை பத்தி பேசி கொண்டிருக்கிறேன். இப்ப அந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. என்ன போட்டு, பரிசுத்தம் செய்கிறவர் இயேசு, பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாவரும். யாவரும் யார்? அது யாருங்க பரிசுத்தம் செய்வது? நாம். சொல்லுங்க, இருவரும் ஒருவராலே உண்டாயிருக்க. யாரால உண்டாயிருக்கிறோம்? சொல்லுங்க, பிதா, தேவனாகிய பிதாவாலே இருவரும் உண்டாயிருக்கிறோம். அப்ப நான் யாருக்கு பிறந்திருக்கேன்னு சொல்லுங்க. யாரு? எங்க அப்பா யாரு? பிதாவாகிய தேவன் என்னுடைய தகப்பன். அல்லேலூயா. இன்னும் நான் உங்க அப்பா இருக்கட்டும், மாம்சப்படி அப்பா இருக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க உண்மையான, அதாவது எப்படி சொல்றது, ஒரு வளர்ப்பு தகப்பன் தான் உங்க அப்பா. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க பட்டனே? ஆனா உங்களை பெத்தாரு, வளர்த்தாரு. ஆனா ஒரிஜினல் அப்பா உங்களுக்குள்ள ஆதாம் முதல் வந்து ஆதாமை உருவாக்கின அந்த ஆதி தகப்பனுக்கு அப்பா யாரு? சொல்லுங்க, அவர். அந்த தகப்பன், அந்த ஆதி தகப்பனை உருவாக்கினவர், தம்முடைய சாயலாக தம்முடைய பிள்ளையாக உருவாக்கினவர், அவர் தான் தகப்பன். அவர் மூலமான எல்லா சந்ததியும் வந்துச்சு. அதனால மெய்யான தகப்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவன் தான் நம்முடைய தகப்பன். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர் மூலமாகத்தான் இன்று நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? சுதந்திரம் அடைந்திருக்கிறோம். அதனால நீங்க இந்த விஷயத்தை சும்மா அசால்ட்டா எடுத்துட்டு போயிடாதீங்க. சும்மா ஏதோ சத்தியத்தை கேட்டோம் போயிடாதீங்க. இந்த வசனம் உங்களுக்கு உள்ள போய் வேலை செஞ்சுச்சுன்னு வச்சிங்களேன், தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான்னு சும்மா சொல்லலைங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். எந்த விசுவாசம்? நான் பிதாவுக்கு பிள்ளையா இருக்கின்ற விசுவாசம் உலகத்தையே ஜெயிச்சு முன்னாடி வந்து நிற்க முடியுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிதாவுக்கு நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன். சொல்லுங்க, பிதாவுக்கு சுதந்திரம். நான் சுதந்திரத்தை இழந்துட்டேன்னா, சொத்துக்களை அந்த கெட்டகுமாரன் இழந்துட்டான்னா, ஆனா திரும்பி வரும் பொழுது நிச்சயமா அந்த தகப்பன் என்ன பண்ணிருப்பாரு? அண்ணனோட ஷேரை கொடுக்குறாரோ இல்லையோ, ஆனா தான் சம்பாதித்து வைத்திருந்த சில சொத்துக்களை திரும்பவாய் தம்பிக்கு கொடுப்பார், சுதந்திரத்தை கொடுப்பார். மீண்டுமாய் தன்னுடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டது போல இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு மீண்டுமாய் ஆகாமுடைய அனைத்து சொத்துக்களையும், அனைத்து ஆஸ்திகளையும், அனைத்து சந்தோஷத்தையும், அனைத்து மகிமையும் நமக்கு கொடுக்கும்படியாய் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். சொல்லுது புரியுதுங்களா? எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம மீட்டு கொண்டாரோ, அவர் ரத்தம் தான் நமக்கு பரிகாரம். அந்த ரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். அதாவது அதான் சொன்ன, ஏற்கனவே ஒரு சொன்னேன், எதுக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்மை மீட்க வேண்டும்? நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை பிதாவுடைய வலது பரிசுத்தத்தில் இருக்கிற குமாரனை அனுப்பி ஏன் நம்மை மீட்க வேண்டும்? நாம் என்ன அப்படி வெளியேற பெற்றவர்கள்? நாம் என்ன அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு நான் ஒரு நாள் கேட்டேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எந்த பாஸ்டர்? போன வாரம் பேசுறது மறந்து போயிட்டேன். இங்க வந்து கேட்குறீங்களா? ஏனென்றால் குமாரர்களை மீட்க குமாரனைத்தான் அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் என் அன்பு என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஆமென். ஏன்னா உங்களை நான் குமாரனாய் பார்க்கிறேன். எனவே என் குமாரனை ரத்தத்தை சிந்தி அவனை கொடுத்துதான் நான் உங்களை குமாரன். அந்த அதனால்தான் தூதனுக்கெல்லாம் கையை கொடுக்கல, ஒன்றும் பண்ணல. ஆனா தான் பிள்ளை தவறும்பொழுதுதான் தூக்கி எல்லா மனசும் பாருங்க. அப்பா அம்மாவோட மனசு மற்ற குழந்தைகளை வந்தா ஒன்றும் தெரியாது. ஆனா தான் பிள்ளைக்கு ஒண்ணுன்னு என்ன ஆயிடும்? சொல்லுங்க, ஆகுமாகாதா? கண்ணில் தண்ணியே வந்து டக்கு 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 அப்படி பதறி போயிடும், துடிச்சு போயிடுவோம். கை தானா ஓடும், கால் தானா ஓடும். அது மாதிரிதான் பிதாவும் மற்றவங்களுக்கு ஒன்றா, தூதர்களுக்கு ஒன்றா கலக்க மாட்டாரு. தான் பிள்ளை விழுந்து அவனை தூக்கணும்னா தான் உண்மையான மூத்துக்கு போறான். இயேசு இருக்கிறாரு.
இவரை அனுப்பி குமாரனை அனுப்பி குமாரர்களையும் குமாரத்திகளையும் அவர் தம்மிடமாய் சேர்த்து கொண்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து மூத்த குமாரனாக பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிறார். நாம் எல்லோரும் அவருக்கு முன்பாக தான் இருக்கிறோம். அவருடைய வலது பரிசத்தில், அவருடைய இடது பரிசத்தில் நாம் உட்காருவோம். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால அப்படிப்பட்ட சுதந்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் இன்னுமாய் உங்களை சின்னவர்களாக, உங்களை ஒண்ணுமே உதவாதவர்களாக, நான் எதுக்கும் தகுதி அல்லாத சில பிரசங்கங்கள் அப்படி கேட்டு கேட்டு ஒருவேளை நீங்க அப்படி மாறி இருக்கலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுடைய சிந்தனைகள் புதுசா மாறணும். சரிங்களா? மாறணும். டக்குன்னு ஒரு வசனம் வருது. கொலை செய்வாங்க 3:10 வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். இதையாவது கவனிங்க நல்லா. ஆண்டவர் சொல்றாரு, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி, பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. என்ன பண்ணுது? தன்னை சிருஷ்டித்தவர் யாரு? தேவாதி தேவன். அவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவை அடையும்படி புதிதாக்க மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா யாரு நீங்க? பிதாவை போலவே இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். யோவான்ல இன்னொரு வசனம் வரும். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இருக்கிறபடி நாம். அந்த வசனம் தான் நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. யோவானா தெசலோனிக்கேயர் கிடைச்சதுன்னா பாருங்க, இல்லைன்னா அடுத்த டைம் இல்லை. 1 யோவான். யோவான்னா யோவான் போயிட்டாதீங்க. 1 யோவான். சாரி, 1 யோவான்ல 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக பூமியில இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. வெளிப்படவில்லை அப்படின்னு போட்டு அப்படி கிடையாது. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால். வாசிக்கணுமா இதை? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அவருக்கு ஒப்பா இருப்போம். நானா வாசனை தாங்க சொல்லுங்க. அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாம பூமியில இருக்கிறோம். அவர் வரும் பொழுது அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா அவருக்கு ஒப்பா இருப்போம் நாம எப்படிப்பட்ட குமாரர்கள் கொண்டு யோசிச்சு பாருங்க. ஐயா, நீங்க உங்களை குறிச்சு சின்னதா ரொம்ப சில்லியா நினைச்சிட்டு இருக்கீங்க. தேவன் நம்ம மேல வச்சிருக்க தரிசனம் பெருசு. நம்மை குறித்து வைத்திருக்கிறது திட்டங்கள் பெருசு. அவர் நம்மளை பார்க்கிற விதம் பெருசு. அப்புறம் வேற மாதிரி நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. நீங்க உங்களை ரொம்ப சின்னதா பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் இருக்கிற பிரகாரமாக இல்ல, அவருக்கு ஒப்பா இருப்போம் என்பதை அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. பிதாவுடைய சுதந்திரத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன். பிதா இப்படிப்பட்ட காரியங்கள் எவ்வளவு நேசம்தான் இயேசு கிறிஸ்துவை போலவே நம்மை நேசிக்க முடியும் என்று கேட்டால், ஏன் நேசிக்கிறார் என்றால், ஆதாமும் தனக்கு ஒரு மகனாகத்தான் இருந்தார். அந்த மகன் விழுந்து போகும் பொழுது அவனை மீட்கும்படியாக தன்னுடைய இயேசு கிறிஸ்து என்கிற வேறொரு மகனை அனுப்பி அவர் மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. எனவே நாம் ஆதாம் மூலமாய் பிறந்தாலும் பிள்ளைங்க தான். ஆதாம் மூலமாய் விழுந்து பாவத்துல வந்தவங்க பிள்ளைகள் தான். ஆனா இப்ப இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டதினால் 100க்கு 100 பிதாவுடைய நேரடியான சுதந்திரவாளிகளாக, பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வச்சுங்களேன், எந்த டவுட்டும் வராது. ஒருவேளை நான் தப்பு செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், குறையா இருக்கிறேன், நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன், நான் பார்வையில் தப்பு செஞ்சுட்டேன், சிந்தையில் தப்பு செஞ்சுட்டேன், ஏதோ நான் சொல்கிறேன், அந்த தப்பு செஞ்சு இதெல்லாம் செஞ்சதுனால நீ ஒரு நாள் உன்னுடைய குமாரத்துவத்தை எழுந்து போக மாட்டேன் செய்யின்னு சொல்ல. ஏன்னா இந்த மாம்சத்தில் இருக்கிறவர்களும் நமக்குள்ளே குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த மாம்சத்திலும் ரத்தத்திலும் இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு நாள் அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் போவோம் பாருங்க, அப்போ அவருக்கு ஒப்பாக மாறுவோம். அல்லேலூயா. அதனால இந்த மாம்சத்துல சில குறைகள் இருக்கு. அதுக்காக துணிகரமா போய் செய்ய சொல்றது பாவம். அது இல்லை மேட்ரு. இந்த மாம்சத்திலேயும் நாம் கரைகரையற்றவர்களாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். மீறி தெரியாம, அறிந்தும் அறியாமலோ, தெரிந்தும் தெரியாமலோ சில தவறுகள் கண்டிப்பாக வரும்.
நம்மில் நாம் பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோம் என்றால் தேவனை பொய்யராக்குகிறோம். பைபிள் போட்டிருக்கு, தேவனை பொய் சொல்றேன், தேவனையே பொய்யராக்குறீங்க. அப்படி உங்களுக்கு பாவம் இல்லைன்னா ஏசுங்க வரணும், வர வேண்டிய அவசியம் இல்லையா? குறை இருக்குது, அதுக்கு தான் வந்தாரு. இப்போ வந்து நீங்க பூரணம் ஆயிட்டீங்களா? இல்லை. ஆனா ஒண்ணு பண்ணிட்டீங்க, என்னது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டேன், அந்த விசுவாசத்தினால நீதிமானாய் மாற்றப்பட்டு விட்டேன். இப்பவும் என்கிட்ட குறை இருக்கு, என்கிட்ட அழுக்கு இருக்கு, என்கிட்ட பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் நான் நீதிமான் என்று சொல்லுவேன், பிதாவுக்கு சுதந்திரவாளி என்று சொல்லுவேன். ஏனென்றால் எனக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவோடு என்னை ஒப்புரவாக்கி விட்டது. ஆமென். இப்ப அவர் என்ன பிள்ளையாதான் பாக்குறாரு. அதுக்கு ஒரு வசனம் சொல்லணுமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் எடுங்க. இந்த வசனம் ரொம்ப ஆண்டவர் ஆவியானவரே உங்களுக்கு கொடுக்குறாருங்க. உண்மையா சொல்றேன், என் மைண்ட்ல எழுதி வைக்க, அது பாருங்க, எழுதி வச்ச நோட் எடுக்கல, மனசுல வர்றது மட்டும்தான் எங்க பைபிளுக்கு வந்துட்டு இருக்கேன் நான். 5ஆம் அதிகாரம் எடுத்தீங்களா? இப்ப பாருங்க 17ல இருந்து வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகளில் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்புரவாக்கிட்டாரு. அதாவது பிரிஞ்சிருந்த ஆதாமுடைய சந்ததி அவரோட ஒப்புரவாக்கிட்டாரு இயேசுவின் ரத்தத்தினால. அடுத்த வார்த்தை பாருங்க. அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். இது பாருங்க, எப்படி இருக்கு, தப்பா இல்லைங்க இது. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய குறைகள் இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. தேவன் உலகத்தாருடைய பாவங்களையே எண்ணாது இருக்கிறாருன்னா நம்முடைய பாவங்களை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா? எதுக்கு இது சொன்னா, நீங்கள் இன்னும் குற்றவாளிகள் என்று சொன்னால் நீங்கள் பிள்ளைகளா இருக்க முடியாது. குற்றவாளின்னு சொல்லும் போது நீ பிள்ளைன்னு உங்களுக்கு தைரியம் வராது. அதனாலதான் இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கேன். உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை நமக்கு ஒப்புரவாக்கி, கிறிஸ்துவ வச்சாரு, கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஒப்புரவாக்கிட்டேன். உலகத்தாருடைய பாவத்தை பார்க்கல, என் பிள்ளைங்க பாவத்தை பார்க்கல. இப்ப நான் கிறிஸ்துவின் வழியாகத்தான் என்ன பண்றேன், எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறேன், எல்லாரையும் உயர்த்துகிறேன் சொல்லி அவர் காண்கிறார். சொல்றது புரியுதுங்களா? இப்ப உங்களுக்கு உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்கு தம்மோடு ஒப்புரவாக்கி விட்டார், அவ்வளவுதான். அப்ப இப்பொழுது நம்மை பார்க்கும் பொழுது பாவிகளாக அல்ல, பிள்ளைகளாக பார்க்கிறார். நான் சொல்றேன், ஒருவேளை நான் பரிசுத்தமா தான் என்ன பிள்ளையா பார்ப்பாரு, நான் ரொம்ப உண்மையா 100க்கு 100 பர்ஃபெக்டா தான் பார்ப்பாரு நீங்க நினைச்சீங்கன்னா முட்டாள்தனமா யோசிக்கிறீர்கள். உங்களை இருக்கிற வண்ணமாக பிள்ளைகளாகத்தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு குறைவோடு இருந்தாலும் அவர்கள் தான் உங்களுக்கு பிள்ளைகள். அவர்கள் அழகாக இல்லை என்றாலும் அவர்கள் தான் உங்களுக்கு பிள்ளைகள். அவங்களுக்கு சரியா படிப்பு வரலனாலும் அவங்க தான் உங்களுக்கு பிள்ளைங்க. ஆமென். என் குழந்தை வந்து அழகா இல்லைன்றதுக்காக பக்கத்து வீட்டு குழந்தையா இந்த குழந்தைய நான் வச்சுக்க முடியுமா? இல்லை என் சொத்துக்குள்ளா சொத்துன்னு யோசி, என்னுடைய சொத்தை வேற யாருன்னு எழுதி இந்த குழந்தை சரியில்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அந்த குழந்தை வா உனக்கு மொபைல் எழுதி வச்சிருவான், கூட்டு குத்துருவான். நம்ம சொல்லுங்க, 1000 தப்பு பண்ணாலும் என்னது, என் ரத்தத்துல பிறந்ததுதான் அது அழகாகுதோ கருப்பாகுதோ, அது காக்கா மாதிரி இருக்கோ, எப்படி இருக்கோ, நோஞ்சு போய்க்குதோ, படிக்கலையோ, சோம்பேறியோ, பாவம் செய்தோ, என்ன செஞ்சாலும் என் ரத்தத்துல பிறந்தது தான் நான் என் சொத்தை எழுதி வைப்பேன்ட்டு நீங்களாம் வக்கனையா பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல. அந்த மாதிரிதான் பிதாவும் அவர் ரத்தத்துல பிறந்த நமக்கு தான் எல்லாத்தையும் செய்வாரு. யாரும் அந்த பிள்ளைங்களை குற்றப்படுத்த யாருக்கும் அதிகாரம் இல்லை. என் பிள்ளைய நான் பார்த்துக்குவேன், என் பிள்ளைய குற்றப்படுத்துக்கு நீ யாரு? இப்படிதான் பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கிறார். நமக்கே அப்படி இருக்குங்க. நம்ம ரத்தத்துல பிறந்தா, இயேசுவின் ரத்தத்துல பிறந்திருக்கிறோம், நம்மளை யார் குற்றப்படுத்துவா? பிசாசு தான் குற்றப்படுத்திருப்போம் அடிக்கடி வந்து. பிதாவுடைய சொத்துக்கள் எல்லாம் யாருக்கு எழுதி கொடுப்பாரு? நீ தப்பு செஞ்சதுக்காக பக்கத்து வீட்டுக்காரன் எழுதி கொடுப்பாரா? நீங்க குறையா இருக்கின்றதுக்காக புறஜாதிகளுக்கு எழுதி கொடுத்துருவாரா? இல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்பி வந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிற அவருடைய எல்லா சுதந்திரமும் எல்லா சொத்துக்களும் எல்லா ஆஸ்திகளும் உங்களுக்கு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பிதா அதற்காகத்தான் உங்களை நியமித்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென். பிதாவின் சுதந்திரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கு. அவர் சொல்லுகிற ஒரு இடத்துல, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. சொல்லுங்க, பூமியும் அந்த நிறைவும் என்னுடையது. இப்ப நீங்க என்ன சொல்லணும்? பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது சொல்லுங்க.
ஏங்க உலகமே உங்க கையிலங்க. சொல்லுங்க, நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். என்னங்கய்யா, கால் சென்று இடம் இல்லை, உலகமே என்னது. விசுவாசித்தா எல்லாம் வரும். ஆமென். பூமியும் அதன் நிறைவும் எங்க அப்பாவுடையது. என்னுடைய தேவனாகிய கர்த்தர் தான் இந்த பூமியை படைத்தார், இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். இந்த பூமியில் உள்ள சகல பொன் வெள்ளி வைடூரியங்கள் எல்லா நிலங்கள் எல்லாமே எங்க அப்பாவுடையது. அவருக்கு சுதந்திரவாளியாக இந்த பூமியில என்ன வைத்திருக்கிறார், இது எல்லாம் எனக்குரியது என்று ஒரு விசுவாசத்தை கொண்டு வாங்கள். பூமியை சுதந்திரிக்க செய்வார். ஆபிரகாம் சொன்னாரு, நீ பூமியை சுதந்திரிப்பாய்ன்னு சொன்னார். பார்த்தீங்களா, அது இன்னும் நடக்கல. நம்ம சந்ததி தான் நடக்க போகுது. கையை கட்டுங்க. சொல்றது புரியுதாங்க? சத்தியம் புரிஞ்சா நான் பேசுறது புரியும் உங்களுக்கு. ஐயா, இப்போ என்கிட்ட சொந்த வீடு. இப்போ இன்னைக்கு சொல்ற மெசேஜை மட்டும் கேளு. ஐயா, எப்படி வரும் நான் செய்யற வேலையில? நீ அந்த எப்படி வரும், ஏது வரும், இதெல்லாம் கேட்கல. விசுவாசி வார்த்தைய. உன்னை தேடி ஆஸ்திகளும் இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். ஆபிரகாமுக்கு அவனுடைய சொத்து பூமி தாங்க முடியலையா, பூமி கொள்ளாதபடிக்கு வெயிட்டா இருந்துச்சான். அந்த அளவுக்கு ஆண்டவர் பயங்கர கோடீஸ்வரனா வச்சிருந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் நீங்க நினைச்ச பிச்சைக்காரன் நினைச்சிங்களா? இல்ல பிச்சை இல்ல சராசரியா நம்மள மாதிரி ஒரு கஞ்சிக்கு இல்லாம அப்படி உட்காந்து நினைச்சிங்களா? சொந்த வீடு இல்லாம நினைச்சீங்க? ஏங்க, பல கோடிகளுக்கு அதிபதிங்க எல்லாருமே கோடீஸ்வரனுங்க. யோசேப்பு அதை விட கோடீஸ்வரன், பார்லிமெண்ட்ல இருக்கிற மந்திரி மாதிரி அவன். தாவீது கிங்கு, சாலமோன் அதை விட பெரிய கிங்கு. பல ஏற்பாட்டிலையும் இப்படி கிங்கு மாதிரி வாழ்ந்து ஐஸ்வர்யத்துல புரண்டு இழுந்து வந்துட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் நேரடியாக அவருடைய பிள்ளையா மாறி இருக்கும். நமக்கு என்னங்க குறைச்சல சொல்லுங்க? பூமியுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் உங்களுக்குரியது. பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்கு என்று சேர்த்து வைக்கப்படும். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒரு மைண்ட் மட்டும், எப்படி என்கிட்ட வரும்னு யோசிக்காதீங்க. விசுவாசிங்க. இந்த பூமியில நிலத்தை வாங்குவீங்க, வீடை கட்டுவீங்க. பெரிய வீடு, சும்மா இல்லை, சும்மா கும்பலா யோசிக்க. பெரிய வீடை கட்டுவேன், கார் நிற்கும், எல்லா வசதிகளும் என்னை தேடி வரும். ஏன் தெரியுமா? நான் பிதாவுக்குள் பிறந்து விட்டேன். சொல்லுங்க, பிதாவால இயேசுவால பிறந்துட்டேன். இன்னைக்கு அந்த வெளிப்பாடு தாங்க வாழ்க்கை. வெளிப்பாடு கிடைச்சிச்சுன்னா அடுத்து வழிகள் திறக்க ஆரம்பிச்சிடும். இதுவரை வெளிப்பாடு கிடைக்கல, அதனால எந்த அற்புதமும் நடக்கல. இன்னைக்கு இந்த வெளிப்பாடை கேட்டுட்டு நீங்க இதை மனசுல வச்சு உள்ள விசுவாசம் செஞ்சு பாருங்க. நீங்க வாங்க முடியும். உங்களால முடியாதுதான். உங்க திராணிக்கு நீங்க வாங்குற சம்பளத்துக்கு ஒன்றும் முடியாதுதான். இந்த விசுவாசமும் இந்த வசனமும் உங்களை வாங்க வைக்குங்க. அல்லேலூயா. உங்களை வாங்க உலகத்தையே நான் இப்போ விசுவாசிக்கிறேங்க. உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் உண்மைனா நான் சுதந்திரிப்பான் ஆண்டவரே. உலகமே ஏன் கண்ட்ரோல் எனக்கு கொடுத்துருக்க விசுவாசிக்கிறேன். பூமியோ மனுகுலத்துக்கு கொடுத்தார். பைபிள் போட்டு பூமி யார் கொடுத்தாரு? மனுகுலத்துக்கு கொடுத்தார். பூமி யார் கொடுத்தாரு? ஆதாமு கொடுத்தாரு. அவருடைய பிள்ளை ஆகிய ஆதாமுக்கு தான் இந்த பூமியை கொடுத்தார். இப்பொழுது ஆதாம் ஆளுகை செய்யவில்லை. இப்பொழுது தேவனுடைய குமாரராக குமார்த்திகளாக நாம் இருக்கிறோம். நாம் தான் இந்த பூமியை சுதந்திரிக்கக்கூடியவர்கள். இந்த மெசேஜை கேட்கும்போது நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை நீங்க யோசிக்கிறீங்க, அப்படிதானே? ஒண்ணுமே இல்லை. ஆபிரகாம் அங்கிருந்து வெளியில வரும் பொழுது அவன் ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லாம தான் வந்தாங்க. விசுவாசத்துல வந்தான். அங்கிருந்து வரும்போது சும்மா சில கூட்டங்களை கூட்டிட்டு வந்தான். கை செலவு கொஞ்சம் வயசாத்துட்டு வந்தான். ஆனா வந்த பிறகு கானான் தேசத்துல அவனை மாதிரி ஆஸ்தி உள்ளவன் பணக்காரன் யாருமே இல்லைங்க. கடவுள் சொன்ன வார்த்தையை மட்டும்தான் விசுவாசிச்சு வந்தான். அவன் தேசத்தை சுதந்திரித்தான். அவன் மூலமா இஸ்ரவேல் தினம் உருவானது. அவன் மூலமா சந்ததி உருவானது. அது போல இன்னைக்கு சொல்ற இந்த வசனத்தை மட்டும், இன்னைக்கு பேசுற வசனத்தை மட்டும் விசுவாசிங்க. இல்லாதது எல்லாம் உங்க கையில வந்து சேரும் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. இதாவது பிள்ளைங்க நீங்க. ஏங்க ஒரு கடவுளுடைய பிள்ளைங்க நீங்க எப்படிங்க இந்த மாதிரி சூழ்நிலை வாழ முடியும்? கடனோடையும் பிரச்சனையோடையும் நெருக்கத்தோடையும் பண பிரச்சனை, அந்த போராட்டம் இந்த போராட்டம் எப்படி வாழ முடியும்? இந்த அறிவு இல்லாத நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த அறிவு? பிதாவுக்கு சுதந்திரவாளியாய் நேரடியாக நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். சுதந்திரவாளி என்னது? அவருடைய ஆஸ்திகள் சொத்துக்கள் எல்லாவற்றுக்கும் நான் என்னது சுதந்திரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இயேசு கிறிஸ்து மாத்திருக்கிறார். அதுதான் தவிர இயேசுவை பற்றி பேச போறேன். நடுவில் அவர் எப்படி நம்ம மேல அன்பு கொண்டார், அவருடைய சுதந்திரம் உடன் சுதந்திரவாளியாக நாம் எப்படி மாறுகிறோம் அடுத்த வாரம் பேச போறேன். இதை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பிதா எவ்வளவாய் நேசிக்கிறார், பிதா எவ்வளவாய் அன்பு கூறுவார் சொல்லட்டுமா? இயேசுவை நேசிக்கிறது போலவே உங்களை நேசிக்கிறார். இவ்வளவுதான். இயேசுவை எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளோ உங்களை பிடிக்கும்.
இயேசுக்கு என்ன உரிமை எல்லாம் சகலத்தை கொடுத்துருக்கிறாரோ அதே போல உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த பூமியில. இயேசு எப்படி பரலோகத்துல குறையே இல்லாம அப்பாவுடைய சந்தோஷத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு, அது போல இந்த பூமியில நீங்க வாழணும். அதற்காகத்தாங்க இந்த பூமியில நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அதனால அவருடைய சுதந்திரம் மிகப்பெரியது. இந்த பூமி முழுவதுமே அவருடையது. ஏன் பூமி, வானம், பூமி, நாம் கால்கிற அண்ட சராசரங்களும் வானம் எல்லாமே சொல்லுங்க, எங்க அப்பாவுடையது. சொல்லுங்க, இந்த பூமி எல்லாமே எங்க அப்பாவுடையது. அப்ப நான் எப்படி சொந்த இடம் இல்லாம இங்க நான் இருக்க முடியும்? எனக்கு வரும்ன்ற வெளிப்பாடு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, உன் கையே பார்த்துட்டு இருக்காத. சொல்லுங்க, உன் கையை பார்த்து, உன் வேலையை பார்த்து, எனக்கு எவ்வளவு சம்பளம் வருது, எனக்கு அக்கௌண்ட்ல எவ்வளவு சம்பளம் வருது, இதை பார்த்தீங்கன்னா இது நடக்காது. இந்த ஜென்மத்துல நீ எதுவும் பண்ண முடியாது. நான் யாரால பிறந்திருக்கிறேன், எப்படிப்பட்டவன், என்ன சுதந்திரம் எனக்கு உண்டு, என்ன ஆசீர்வாதம் உண்டு, என் பேர்ல எழுதப்பட்ட சொத்து என்ன. ஒரே விஷயத்த வாசி படிக்கலாமா? உங்க பேர்ல எழுதப்பட்ட ஒரு உயில் இருக்கு. அந்த உயிலை நான் வாசிக்க போறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 3:14 கலாத்தியர். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சகோதரரே, இங்க பாருங்க, 16ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. வாசிங்க 16. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அப்படி என்ன சொல்ல வரேன்னா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு யாக்கோபுக்கு அப்படி போலையா, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறது. அந்த சந்ததி இயேசுவே. புரியுதா? அப்போ இப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறார்களோ அவங்களுக்கு தான் ஆபிரகாமுடைய ஆசை வந்து சேருது. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆபிரகாமுக்கு வாக்கு தத்துவம், நீ ஜாதியாவ சுதந்திரிப்ப, அதை பண்ணுவ, இதை பண்ணுவோம், பயங்கரமான வாக்கு தத்துவங்கள் பண்ணியிருக்கிறது. அவர் உன் சந்ததிகளுக்கு என்றால் சந்ததி என்று குறித்தபடினால் இப்பொழுது தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்துச்சு. பார்த்தீங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவில இருந்து தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அது என்னது ஷேர் பண்றாரு. அப்போ இப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அவர்கள் அனைவருமே ஆபிரகாமுடைய ஆஸ்திகளுக்கும் வாக்கு தத்தங்களுக்கும் சொத்துக்களுக்கும் சுகங்களுக்கும் சுதந்திரவாளிகளாய் நாம் மாறுகிறோம். அப்போ நம்ம பேர்ல ஒரு உயில் எழுதப்பட்டிருக்குது. அப்பவே என்ன உயில்னா, இயேசு கிறிஸ்துவை அப்பவே ஆபிரகாமுடைய எழுதிட்டாரு. இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவாரு, உனக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம், ஆபிரகாம் உனக்கு உண்டான ஆசீர்வாதங்கள்லாம் அந்த சந்ததியிலிருந்து வெளிப்படும். அது யூதனோ கிரேக்கனோ யாருன்னு தெரியாது. அதுல பொறுங்க பாருங்களேன், கடைசியா வசனங்களான 28 வாசிங்க. யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதன் ஒன்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்களும் கிறிஸ்துவுடையவரானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். புரியுதுங்களா? இப்போ ஆபிரகாமுக்கு அருளப்பட்ட பூமி தாங்கக்கூடாத சொத்து, வாக்கு தத்தங்கள், வசனங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் ஸ்ட்ரெயிட்டா ஆபிரகாம்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரே நூல் பிடிச்ச மாதிரி இயேசு கிறிஸ்து வந்துச்சு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். இப்ப இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ இங்க இருந்து அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருது. சொல்றது புரியுதா இல்லையா? யூதனானாலும் கிரேக்கனானாலும் புரஜாதினாலும் எந்த ஜாதியானாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ஆபிரகாமுடைய சொத்துக்கள் எல்லாம் அவர் வழியாக நமக்கு இம்பார்ட்டேஷன் ஆகிட்டுது. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பிதாவாகிய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். இப்படிப்பட்ட காரியங்களை நமக்காய் வைத்திருக்கிறார், எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். இன்னும் கூட போயிட்டு நான் அனாதை, நான் தனியா இருக்கிறேன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, எனக்கு ஒரு பிதா உண்டு, அவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார்.
என்னைக்கு குமாரத்துவத்தை நீங்கள் கைகளில் எடுக்கிறீர்களோ, நீங்க ஜெபிச்சாலே அற்புதம் நடக்கும். உங்களை பார்த்தாலே பிசாசு ஓடும். தேவகுமாரா இயேசு வந்தா எப்படி பிசாசு அலறிச்சோ அந்த 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 இது வரணும். அந்த மாதிரி நீங்களும் வாழ முடியும். அதனால தான் இயேசு சொன்னாரு. என்ன சொன்னாரு? போகும்போது என்ன சொன்னாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை காட்டிலும் சொல்லுங்க பெரிதான வேலை செய்யணும் சொன்ன. ஏன் அவர் சொல்லிட்டு போனாரு? ஏன்னா நானும் அப்பாவுடைய பிள்ளை, நீங்களும் என் அப்பாவுடைய பிள்ளை, நான் செஞ்சதையும் செய்வீங்க, நான் செஞ்சதை விட பெருசாகவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அல்லேலூயா. மீனிங் புரியுதா உங்களுக்கு? கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியத்திலிருந்து விலகிவிடாதீங்க. இன்னைக்கு கேட்ட சத்தியத்தை உங்க மனசுல வச்சு, ஒருவேளை இந்த சத்தியத்தை எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணும்பொழுது எதிர்மறையான சில காரியங்கள் இருக்கும், உடனே விட்டுறக்கூடாது. ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். ஸ்ட்ராங்காக பிடிச்சி பாருங்க. ஏன்னா பிசாசு இன்னைக்கு கேட்ட சத்தியத்தை கலைச்சி விடுறதுக்கு ஏதாவது ஆட்டங்கானம் பார்ப்பான். ஐயோ இவன் உயர்ந்துடக்கூடாது, இவன் இந்த சத்தியத்தை கேட்டு பெருசாக ஆகிடக்கூடாதுன்னு இல்லை. இதை ஸ்ட்ராங்காக மைண்டில் வைங்க. பிதா என்னை எவ்வளோ நேசிக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை போலவே என்னை நேசிக்கிற பிதா இருக்கிறார். எனக்காக நம்முடைய குமாரனையும் கொடுத்த பிதா இருக்கிறாங்க. ரெண்டு குமாரன் இருந்தாங்க. ஆதாம் ஒரு குமாரன் தான். ஆதாமே அவருடைய பிள்ளையா நினைச்சு மீட்டு கொண்டது போல இப்பொழுது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் பிதாவினுடைய சுதந்திரமும் என்மேல் வருகிறது என்று சொல்லி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிதாவுக்குள் எங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை எங்களோடு பேசி இருக்கிறீர்கள். இந்த நாளில் ஆண்டவரே பிதாவே, உம்முடைய சுதந்திரம் எங்கள் வாழ்க்கையில வந்து தங்கட்டும். ஆண்டவரே, இந்த பூமியும் அதன் நிறைவும் எங்க அப்பாவுடையது, அதையெல்லாம் எங்க கையில கொடுத்துருக்கீங்க. நாங்க தான் ஆளுகை செய்யணும். சொல்ல போனா இந்த தேசத்தையே ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் எங்க கையில இருக்கு. ஆண்டவரே, நான் தான் ஆட்சி செய்யணும். ஆண்டவரே சொல்லுங்க, பயப்படாது சொல்லுங்க, நான் தான் ஆளுகை செய்யணும். ஏனென்றால் இந்த பூமி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓ எஸ் 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 இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய திறன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் குமாரனா இருக்கிறேன். பூமி எங்க அப்பாவுடையது, எங்க அப்பாவுடையது பூமி. நான் அந்த பூமி எனக்குரியது. நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன். சொல்லுங்க, இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் என் கரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் ஆளுகை செய்ய வேண்டும், நான் ஆளுகை செய்ய வேண்டும். எல்லா அதிகாரங்கள், துறைத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஆட்சி செய்ய வேண்டும். கர்த்தர் என்னை அப்படி ஒரு உயர்வான இடத்துல என்னை பார்க்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தில் இருக்கும் பொழுது நான் சொல்லுகிறேங்க, நீங்க கொஞ்ச நாளுக்குள்ள கண் முன்னாடி பார்ப்பீங்க. உங்ககிட்ட நீங்க பார்க்காததுதான் உங்க கையில வரும். இந்த வார்த்தையை மட்டும் விசுவாசித்து 3 மாதங்கள் மாத்திரம் இந்த வசனத்தை விடாமல் நீங்கள் மைண்ட்ல வச்சிருந்து பாருங்களேன். இந்த 3 மாதத்துக்குள்ள சில மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒன்லி 3 months நீங்க வச்சு பாருங்க. நான் பிதாவுக்கு நேரடியான சுந்தரவாளி என்று சொல்லி அதற்குள்ள அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் வேலை செஞ்சு அதற்கான அற்புதங்களை கொண்டு வந்து உன் வாழ்க்கையில தரித்திரம், குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் திறவுண்ட கதவுகளையும் திறந்த வாசலையும் உங்களுக்கு முன்பாய் வைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தகப்பனே, கேட்ட வசனங்கள் எல்லாம் உம்முடையதப்பா. நான் ஆவியானவரை பேச சொன்னேன், நீ பேசிவிட்டீர். உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஃபாலோ பண்ண உதவி செய்யுங்கப்பா. இந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஆழமாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கிறேன். வர தடைப்பட்டு போன ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கற்று பலப்படுத்துங்க. இந்த சத்தியத்தை கேட்காமல் இருக்க அவர்கள் இந்த ஆண்டவரை சேனல் வழியாக பார்த்து உதவி செய்யுங்கப்பா. யூடியூப் வழியாக இந்த செய்தியை கேட்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வீராக. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவுடைய ஐக்கியம், அந்யோன்யம் என்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம் அனைவருடைய நீண்ட நாட்களாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. God bless you. சுதந்திரவாளிகள் கை கொடுங்க. நம்ம சுதந்திரவாளி ஆண்டவருக்கு.